ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வா உயிரே நியூ ஸ்டோரி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. பாருங்கள், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மிஸ் மிஸ் ஸ்ரீ இப்பதான் கிளாஸ்க்கு வரியா? சரி சரி வா நம்ம உள்ள போலாம். அனு மிஸ், ஒரு நிமிஷம். என்கிட்ட பேசணுமா? என்ன பேசணும் சொல்லுங்க. மிஸ், இந்த பூவை கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா? எதுவுமே சொல்லாம நீங்க பாட்டுக்கு பூ கொடுக்குறேன்னு சொல்றீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பூவை வாங்கிக்கிங்க, அப்புறம் நான் என்ன காரணம்னு சொல்கிறேன். சரி ஓகே கொடுங்க. மிஸ், ரொம்ப சாரி. நான் உங்களை ஃபஸ்ட்டு மீட் பண்ணாப்பே ரெண்டு பேருக்கும் ரொம்ப சண்டை. மறுபடியும் மீட் பண்ணாப்பையும் சண்டை. இன்னைக்கு நீங்கள் இல்லைன்னா என் குழந்தை என் கையில் கிடையாது. சார் நான் அந்த சண்டையை பற்றிலாம் யோசிக்கல. ஸ்ரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டூடெண்ட் வந்து, அதனால தான் அதுவும் இல்லாமல் என் முன்னாடியே கடத்திட்டு போயிட்டாங்க. எந்த குழந்தையா இருந்தாலும் நான் இந்த வேலையை தானே பண்ணியிருக்கணும். நான் ஒரு டீச்சர் இல்லையா? அது இல்லாமல் நானும் ஒரு மனுஷி தானே. அப்படி இல்லை மேம், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் என் குழந்தை தான் எனக்கு உயிர். இந்த குழந்தை இல்லாமல் நான் இல்லை. சத்தியமாக என் குழந்தை மட்டும் கிடைக்கலனா என் உயிரையே நான் விட்டுருப்பேன். அதுக்கு நீங்கள் தான் காரணம். என் குழந்தை எனக்கு என் கையில் இருக்குன்னு. அன்றைக்கி ஏதோ நான் கொஞ்சம் ஆஃபீஸ் டென்ஷனில் இருந்தேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் கல்லை வேறு எடுத்து கண்ணாடியை உடைச்சிட்டிங்களா, அதனால் கோவத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் உங்ககிட்ட ரொம்ப தப்பாக பேசிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. மன்னிப்புலாம் கேட்க வேணாங்க சார். நானும் கொஞ்சம் நீங்கள் வந்து இறங்கி வந்து என் மேலே சேர் அடிச்சுட்டு போவும், இறங்கி வந்து வேறு சண்டை போட்டிங்களா, அதுதான் நானும் கொஞ்சம் கல்லெல்லாம் எடுத்து அடிச்சிட்டேன். ஓவராக தான் பண்ணிட்டேன். வெரி சாரிங்க சார். ஒன்றும் பெருசாக எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. என்கிட்ட நீங்கள் சண்டை போடவும் நீங்கள் ரொம்ப திமிரு, நீங்கள் பஜாரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட உங்களை பற்றி ரொம்ப மோசமாக பேசிட்டேன். அதெல்லாம் நினைக்கும் போது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இல்லை அப்படின்னா இன்றைக்கி என் குழந்த இல்லை. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. கோபத்தில் யார் வேணால் என்ன வேணால் பேசலாம் தான். நானே இல்லைன்னு தான் சொல்லலை. நானும் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட வீட்டிலலாம் போய் உங்களை பற்றி ரொம்ப கேவலமாலாம் பேசியிருக்கேன். அதெல்லாம் என்ன பண்ணுறது, ஒரு கோபத்தில் எல்லாரும் பேசுறது தானே. சரிங்க, பாப்பாவை அனுப்புங்க, கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. சரிங்க மிஸ், நான் கிளம்புறேன். பாப்பாவை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. ஏன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இன்னும் அந்த 2 ராஸ்கல் வேறு யாருன்னு தெரியல. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி என் குழந்தையே இல்லை. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அது இல்லாமல் என் குழந்த. அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். எதுவும் நினச்சிக்காதீங்க. இதில் என்ன சார் இருக்குது? நான் ஸ்ரீயை வந்து என் குழந்த மாதிரி பார்த்துக்கிறேன். எனக்கு கிளாஸில் ஸ்ரீனா ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் இப்போ இந்த வேறு நடந்திருக்கு. சரி ஓகேங்க மிஸ், நான் பார்த்துக்குங்க. நான் கிளம்புறேன். ஸ்ரீ பாய், அப்பா போயிட்டு வரேன். பாய்ப்பா. ச்சே, என்னை நினச்சா ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இந்த பொண்ணு அன்றைக்கி அந்த மாதிரி கல் எடுத்து அடிச்சிருச்சு, பஜாரி மாதிரி கத்துதுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ தப்பாக நினச்சிட்டேன். எவ்வளோ பேசிட்டேன் அவங்ககிட்ட வந்து நல்லா இருக்கக்கூடாது, அப்படி இப்படி ரொம்ப ராக்காச்சு அப்படி இப்படின்னு பேசிட்டேன். அதெல்லாம் நினச்சா இப்போ எனக்கு ரொம்ப அசிங்கமாக அவமானமாக இருக்குது. இந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி என் குழந்த இருந்திருக்குமா? இப்போ கூட சொன்னால் எவ்வளோ தன்மையாக பேசுது. அன்றைக்கி கத்துனனால ரொம்ப கெட்ட பொண்ணுன்னு நினச்சேன். ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க மாட்டேக்கு. அப்பா அப்பா, அந்த 2 அங்கிள் அங்கே போகிறாங்க பாருங்க. எந்த 2 அங்கிள் சாமி? அப்பா, என்னைய 2 அங்கிள் தூக்கிட்டு போனாங்கல்ல, அவங்க தான். தலைவா தலைவா, இன்னும் பேச்சே காணோம். அந்த நம்ம ஒரு பொண்ணை கடத்தணும்ல, அப்புறம் அந்த பொண்ணும் அவங்க அப்பனும் இங்கே தான் இருக்காங்க. உண்மையை சொல்லிடுவோமா? இதுதான் தலைவனுக்கும் வாழவனுக்கும் உள்ள ஒரு இது. எப்போ பார்த்தாலும் அப்படியே இடையில என்ன கோத்து விட்டு நீ ஓடி போயிட்ட பார்த்தியா? எப்பா, நமக்கு எதுவும் தெரியாமல் நம்மளும் ஓடி இருந்தா சாமி. இவங்கிட்ட மாட்டினா யார் அடி வாங்குறது? எப்பா, பாடி பில்டர் மாதிரி உடம்பேற்றி வச்சிருக்கான். அவ்வளோதான், மாட்டினா நம்மளை சாணி ஆக்கிடுவோம். எங்க சாமி, யாரோ 2 பேர் இருக்காங்கன்னு சொன்னேன், எவனையுமே காணோம். அப்பா, அவங்க அங்கே தான் இருந்தாங்க, காணும். அது ஒன்றும் இல்லைங்க, பாப்பா 2 பேர் தூக்கிட்டு போனாங்கல்ல, அதனால யாரை பார்த்தாலும் அதுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்படி தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் இல்லை, நான் கிளாஸ்க்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே அனு மிஸ், நீங்கள் இருக்க தைரியத்தில் தான் பாப்பா விட்டுட்டு போகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நான் பார்த்துக்கிறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. சே, நாம் எவ்வளோ தப்பாக பேசிட்டோம், எவ்வளோ தப்பாக நினச்சோம். ரொம்ப நல்ல மனுஷன்தான். நம்மளுக்கு எப்படி கோவம் வந்துச்சோ அந்த மாதிரி அவங்களுக்கு கோவம் வந்திருக்கும் போல. என்ன பண்ணுறது, கோவங்கிறது மனுஷனுக்கு சாதாரணமாக ஒரு விஷயம்தான். அவங்க என் மேலே சேர் அடிச்சிட்டாங்கன்னு நான் கள்ள தூக்கி அடிச்சிட்டேன். இறங்கி 2 பேத்துக்கும் சண்டை வந்துருச்சு. இன்னைக்கு அவங்க குழந்தைய காப்பாற்றினால எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிட்டு போகிறாரு. சப்போஸ் குழந்தைய காப்பாற்றுறதுக்கோசம் தான் அப்படி பேசுகிறாரா என்னன்னு அது வேறு தெரியல.
சரி எதுவா இருந்தா என்ன, நல்லா பேசுறாரு, அதெல்லாம் சரிதான். மிஸ் டைம் ஆயிடுச்சு, நீங்க பாட்டுக்கு எதை யோசிச்சுட்டே நிக்கிறீங்க? சரி வா போலாம். காலையில லஞ்ச் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மிஸ், போலாம் வாங்க. டேய் சிவா, சிவா, சிவா இங்க பாடுறா. என்ன இவன் வந்ததுலேருந்து இடிச்ச மணிக்கு அப்படியே நிற்கிறான், ஒன்றும் புரியலையே. எப்போ இந்த மண்ணை வரமாட்டேன் ஆஃபீஸுக்கு. என்ன வரும்போது ஏதாவது பார்த்து பயந்துட்டானா? பயந்த மாதிரி தான் இருக்கும். இது என்ன இதை இடிச்ச மணிக்கு இருக்கானே, ஒன்றும் புரியலையே. சிவா, சிவா, டேய் சிவா இங்க பாடுறா. ஹே, சாரி மிஸ். ஏய் என்னடா மிஸ்ன்ற திடீர்னு? டேய் நான் உன் ஃப்ரெண்டு வந்திருக்கேன், தெரியலையா யாருன்னு? டேய் இங்க போடுறா சிவா, தூங்குறியா என்ன? அது ஒன்றும் இல்லைடா, ஆஃபீஸ்க்கு வரும்போது ஒரு பொண்ணை பார்த்தேன். அதான் அப்படியே அந்த பொண்ணை பற்றி யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கேன். பொண்ணா? ஆ, இதுக்கு தானே சொல்றது என் கூட டெய்லியும் ஆஃபீஸ் வாடா, அப்போதான் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு. இந்த மாதிரி பொண்ணனா பார்க்குற நிலம உனக்கு வருது பார்த்தியா? ஏன்டா, என் வயசுக்கெலாம் நான் பொண்ணுங்களை பார்க்கக்கூடாதா? என்ன அவ்வளோ வயசாக ஆகி போச்சு எனக்கு? ஒரு குழந்தைக்கு நீ அப்பாவாயிட்ட, அப்போவே நீ பாதி தாத்தா. சரியா? பேசாமல் பொண்ணுங்கள்லாம் பார்க்குறதெல்லாம் ஓரம் கட்டிட்டு முதல்ல பாடியை மெயின்டைன் பண்ண. பாடியை வளர்த்து வச்சிருக்கான பாடி பில்டர் மாதிரி. போடா அந்த பக்கத்து. ஏய் என்னடா டக்குன்னு இப்படி ஓடிட்ட? நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டு இல்லை, அதுக்குன்னு இப்படியா பேசுறது? அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருந்தது தெரியுமா? ஒரு பொண்ணை பார்த்தோன்னு சொல்கிறேன், எப்படி இருந்தா என்ன யாருன்னு சொல்லி கேட்காம நீ பாட்டுக்கு இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்க. சரி என்ன ஏது எப்படி இருந்துச்சு அந்த பொண்ணு? எங்கே பார்த்த? சொல்லு, சீக்கிரம் சொல்லு. டேய், அந்த பொண்ணை பார்த்தான்ல பொண்ணு, அது பொண்ணு இல்லை, தேவதை. இது நீ என்னடா இப்படின்னா வர்ணிக்கிற? பொண்ணுங்களை பார்த்தேன்னு மண்ணை பார்த்து நடக்கிற சங்கத்தை சேர்ந்தவன் நான் தான் தலைவன் சொல்லிட்டு தெரியவா? இப்போ நம்ம இப்படின்னா பேசுகிறேன்? அதெல்லாம் நேற்று வரையிலும், இன்னைக்கு காலையில் 9:18க்கு மேலே அதை நான் வாபஸ் வாங்கிக்கலான் இருக்கேன். பாடுறா. ஆ ஆ, சரி சரி. அப்படி என்னடா அந்த பொண்ணு ஒன்று பண்ணுச்சு? டேய், நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னேன்ல, நான் அந்த பொண்ணை பார்த்தே பேசல. அப்புறம் வேற எதை பார்த்துடா பேசுனா? அந்த ரெண்டு கண்ணு கண்ணு ரெண்டு கண்ணு தான் இருக்கும், அப்புறம் என்ன 10 கண்ணா இருக்கும்? மேலே சொல்றா. அந்த ரெண்டு கண்ணும் அப்படியே நொங்கு மாதிரி சில்லுன்னு இருந்துச்சு தெரியுமா? அப்படியா? அப்படிப்பட்ட பொண்ணு எங்கடா இருந்தா? நீ எங்க பார்த்த? நீ எங்க போன முதல்ல அதை சொல்லு. என்னை விட்டு நீ தனியாக போனதே இந்த மண்ணை மாட்டிக்கிற. யார் அந்த பொண்ணு? என்னன்னு சீக்கிரமா சொல்லு, எனக்கு வந்து ஆர்வம் தாங்கல. டேய், அந்த பொண்ணை பற்றி சொல்லணும்னா அவள் ஒரு தேவதை, அவள் ஒரு அழகி. நான் சொல்கிறது, இந்த ஊர்லேயே அந்த பொண்ணு மாதிரி வேறு எந்த பொண்ணும் நான் இது வரலையும் பார்க்கல. அப்படிப்பட்ட பொண்ணா? சரி சரி. ம், மேலே சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க? ஒருவேளை அவங்களும் எப்போ நமக்கு இருக்க ஓடி போயிடும். சொல்லுங்க, யார் வேணும்? சார் உங்களை பார்க்க ஆதின்னு ஒரு ஆள் வந்திருக்காங்க. சரி அதனால தான் உங்களை சொல்லலாம் அப்படின்ட்டு வந்தேன். உள்ள அனுப்பி விட்டுமா? சரி அனுப்பிவிடுங்க, போங்க பேசிக்கலாம். எனக்கு தெரிஞ்சவங்க தான், அதான் நான் தான் வர சொல்லியிருக்கேன். அனுப்பிவிடுங்க. ஓகே சார். கிளைண்ட்டை வர சொல்லியிருக்கேன். நீ பாட்டுக்கு அவங்கக்கிட்ட அழகு கண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி எதுவும் உலகாத. சரியா? நீ நார்மலாக பேசு, அப்புறமா நம்ம கதையெல்லாம் பேசிக்கலாம். அந்த கண்ணு எப்போ நான் கண்ணு வாங்கி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீ பேசாமல் இருந்தாலே போதும், நான் பேசிக்கிறேன்.